நீங்கள் மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருந்தீங்கன்னு வைங்களேன், இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸை விட நிறைய மணி மேக் பண்ணலாம். இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸோட ஆவரேஜ் மந்த்லி ரெவன்யூ பார்த்தா 3 to 20 lakhs அப்படின்ற மாதிரி ஆவரேஜ் இருக்கும். அதை விட மோராக மேக் பண்ணலான்னா யோசிச்சு பாருங்கள். ஆஸ் எ இண்டிவிஜுவல் ஃப்ரீலான்சராக, ஆஸ் எ இண்டிவிஜுவல் கம்பெனி ஓனராக மேக் பண்ணலாம். அதே விஷயனோட தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நம்ம இப்போ ஒரு சேலஞ்சில் இருக்கோம். ஜூன் 1 முன்னால் 1 lakh மேக் பண்ணுற சேலஞ்ச். அதை நான் கம்ப்ளீட் பண்ணலாம் கூட நான் வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா நம்மளோட கோல் அதை விட மேலே. ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். ஓகே, நீங்கள் எப்படி ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ரீலான்சராக இல்லை இப்போ தான் நானே ஒரு ஓன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எப்படி நான் ஒரு ஹை டிக்கெட் கிளைண்ட்டை க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அதை எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்படி ஹை டிக்கெட் கிளைண்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன்ட்டு இன்றைக்கி இதை உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்ல போகிறதில்ல, இதை தான் பண்ணுங்கன்ட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். நம்ப மாட்டீங்க, இங்கே இருக்கிற பீப்புளோட கொஞ்சம் ஸ்மார்ட்டாக கொஞ்சம் கிளியராக யோசிச்சு அப்ரோச் பண்ணுங்கனாலே நிறைய மணி மேக் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பேசிக்கான விஷயம். இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் மேக். ஏன் அந்த வீடியோ ஃப்ரீலான்சருக்கு நான் இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கம்ப்ளீட்டாக என்னென்ன மிஸ்டேக்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணணும், எந்த மாதிரி பேசணும், எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துறேன். இந்த ஒரு வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் போயிட்டு இருக்கலாம். நல்லவேளை நான் இந்த இன்டர்நெட் எராவில் பிறந்தேன். 2001 என்னோடய பர்த்டே. நல்லவேளை 1990 80 பிறக்கல. அப்போல்லாம் ஃபோன் இல்லாமல், இன்டர்நெட் இல்லாமல், லேப்டாப் இல்லாமல் ஒரு ஜாப் கெட் பண்ணுறது, கிளைண்ட் கெட் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். நல்லவேளை இப்போ பிறந்ததுக்காக ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னோடய காலேஜ் முடித்த உடனே ஜாப்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். ஒரு நாள் கூட கேப் இல்லை, அப்படியே என்ட்ரானேன். அதுக்கப்புறம் ஒரு 5 ஜாப் ஸ்விட்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், கிளைண்ட் கெட் பண்ணேன். இதெல்லாம் இன்டர்நெட்டோட உதவியால் தான். நல்ல வேலை இப்போ பிறந்தேன், அதுக்கு முன்னாடி பிறக்கல. ஓகே, இந்த மாதிரி இன்டர்நெட்டை லெவரேஜ் பண்ணி நம்ம ஹையஸ்ட் மணி மேக் பண்ண முடியும், ஓன் பிஸ்னஸ் பில்ட் பண்ண முடியும், எல்லாமே நிறைய விஷயம் பண்ண முடியும். ஸோ எப்படி நம்ம ஒரு ஹை டிக்கெட் கிளைண்ட்டை க்ளோஸ் பண்ணுறது, ஒரு 10-15 கிளைண்ட் உட்காந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதை விட ஒரு 2-3 கிளைண்ட்டு தான், ஒர்க்கும் கம்மி ப்ராஃபிட்டும் அதிகம் அப்படின்ற மாதிரி எப்படி ஹை டிக்கெட் கிளைண்ட்டை க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பேச போகிறோம். கிராஃபிக் டிசைனர், சோஷியல் மீடியா மார்க்கெட்டர், SEO, ஆட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு, என்ன பிஸ்னஸ் வேணா இருங்க. நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறீங்க, ஆப் டெவலப்மெண்ட், எதாக வேணா இருங்க. எப்படி ஹை டிக்கெட் கிளைண்ட்டை க்ளோஸ் பண்ணுறது, ஒரு டிக்கெட் சைஸு 50,000, 1 lakh, 1.5 அப்படின்ற மாதிரி எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் பீப்புள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, பேரண்ட்ஸ் எல்லாரை விட ஹையஸ்ட் மணி மேக் பண்ண முடியும் ஜஸ்ட் இன்டர்நெட் யூஸ் பண்ணி. நம்ம எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 மந்த்ஸாக இந்த ஸ்பேஸில் இருக்கேன். அதாச்சும் நான் என்னோடய ஆடியன்ஸ் LinkedIn, நான் B2B பிஸ்னஸ்க்கு லீட் ஜென்ரேஷன் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் என்ன பிஸ்னஸ்னால் இருங்க, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அப்ரோச் பண்ணுங்கள், ஃபைவர், அப்வொர்க்கு, இல்லைனா LinkedIn, யூடியூப், இதுமாதிரி எங்கே வேணால் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். சேம் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே ஜம்ப் இன் பண்ணிவிடுவோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஐ ஹோப் இது உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். டெஸ்டிங் 1 2 3 பத்திக்கிச்சு ஒரு ராட்சசத்திரி. ஐ ஹோப் கேட்கும். நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் போயிடுவோம். F11 ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா. ஆக்சுவலாக இது ஃபிக்மால் மேக் பண்ணியிருக்கேன். வேணா அதை யூஸ் பண்ணிக்கலாம். கேன்வால் கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, டீச் பண்ணுறீங்கன்னா. ஓகே, நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஹவு டு அவுட்ரீச் ஹை டிக்கெட் கிளைண்ட், அதை தான் பார்க்க போகிறோம். என்ன மிஸ்டேக்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணணும், எப்படி அவுட்ரீச் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்கிங் மோர் தென் இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ், இதுதான் நம்மளோட கோல். ஆவரேஜாக மந்த்லி 5 to 20 lakhs மேக் பண்ணுறாங்க. நம்ம அதை கூட மேக் பண்ணுறது தான் நம்மளோட கோல். அதுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் எப்படி நான் ஒரு அப்ரோச் பண்ண ஒரு கிளைண்ட் அப்படின்ட்டு ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிளோட தான் இன்றைக்கி வந்திருக்கேன். பட் ஒரு சின்ன ஓவர்வியூ கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லாமல் DM டெம்ப்ளேட் வச்சுருக்கேன். DM டெம்ப்ளேட் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். இதை யூஸ் பண்ணிங்கனாலே நீங்கள் ஒரு ஹை டிக்கெட் கிளைண்ட்டை ஈஸியாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, CTAவோடு இருக்கணும். நீங்கள் ஒரு கொஷின் கேட்குறீங்கன்னா பேசுங்க, உங்கள் கிளைண்ட்கிட்ட பேசுங்க, உங்களோட லீட் கிட்ட பேசுங்க. பட் பேசும்போது அவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் தான் சொல்லணும். ஒரு க்ரஷ்கிட்ட பேசுகிறீங்களா, அந்த மாதிரி ஒரு கிளைண்ட் கிட்ட பேசணும். நெக்ஸ்ட் அவங்க என்ன பேசணும், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது அவங்களுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ யூ ஷுட் ஃபயர் நெக்ஸ்ட் கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நான் எக்ஸாம்பிளில் சொல்கிறேன் அது எப்படி பண்ணுறதுன்ட்டு. லைக் ஒரு க்ரஷ்கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசணுன்னு தான் ஆசைப்படுவீங்க. அதே மாதிரி தான் உங்களோட கிளைண்ட்கிட்ட நீங்கள் பேசணும். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் நீங்கள் சொல்லணும். ஸோ ஒரு எவ்ரி கான்வர்சேஷனுமே ஒரு CTAவோட தான் என் பண்ணணும். ஓகே, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் அது எப்படின்னு சொல்லிடுறேன்.
அதுக்கப்புறம் வந்து இதுதான் மோஸ்ட் பீப்புள் பண்ணுற மிஸ்டேக். செகண்ட் மிஸ்டேக் என்னென்னா, டோன்ட் பி சேல்ஸி. ஒரு சேல்ஸ் பர்சன் மாதிரி இருக்கக்கூடாது. ஜென்னுனா அவங்களோட பிஸ்னஸை வந்து அவங்க என்ன பெயின் பாயிண்ட் கோத்ரூ பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட பிஸ்னஸ் சர்வீஸில் அப்படின்ட்டு பார்க்கணும். அவங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்கணும். அதை சால்வ் பண்ணுறது நீங்கன்னு சொல்லக்கூடாது. கொஷின் கேளுங்க. அவங்களோட பிஸ்னஸை பற்றி என்னென்ன கொஷின் வேணுங்களுங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி கிளைண்ட் கெட் பண்ணுறீங்க, எப்படி பிஷ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி எல்லா கொஷினுமே கேளுங்க. அவங்களோட பெயின் பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து கன்வெர்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா பி அப்ரோச்சபிளாக இருங்க. ஓகே, நீங்கள் இன்ஸ்டாகிராம் அப்ரோச் பண்ணுறீங்க, லிங்க்டின்ல அப்ரோச் பண்ணுறீங்க, ஃபைவரில் அப்ரோச் பண்ணுறீங்க, கோல்டீமில் அப்ரோச் பண்ணுறீங்க, வாட் எவர் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு டீசெண்டான ப்ரொஃபைல் இருக்கணும். இதுதான் என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல். ஆக்சுவலாக என்னோட கிளைண்ட்ஸ் வந்து B2B பிஸ்னஸ். அவங்களுக்கு வந்து லிங்க்டின் தான் பர்ஃபெக்ட் ஆகும். ஆக்சுவலாக நான் இனிஷியல் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஜாப் அப்ளைங் பிளாட்ஃபார்ம்ஸில் என்னோட கிளைண்ட்க்கு வந்து கால் பண்ணி எப்படி பேசுகிறதுன்னு பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ என்னோட சர்வீஸ் வந்து B2B பிஸ்னஸ் லிங்க்டின் மட்டும்தான். ஸோ அவங்களுக்கு ஒரு டீசெண்டான ப்ரொஃபைல். என்னோடய ஃபாலோவர்ஸ் மட்டும் பாருங்களேன், வெறும் 1400 தான். பட் இவங்கள வச்சு நான் வந்து ஹை டிக்கெட் கிளைண்ட் க்ளோஸ் பண்ணுறேன். ஃபாலோவர்ஸ், லைக்கு, இதெல்லாம் மேட்டர் இல்லை. நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க, எவ்வளோ தெளிவாக இருக்கீங்க, அதுதான் முக்கியம். ஸோ ஒரு அப்ரோச்சபிளான ஒரு ப்ரொஃபைல், அது இன்ஸ்டாகிராம், ஃபைவர், அப்வொர்க் ஏதோ ஒன்று பில்ட் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு அப்ரோச்சபிளாக இருந்தால் போதும். பேனரு அதெல்லாம் இருந்தால் போதும். அடுத்து வந்து ஒரு ப்ரோ மாதிரி இருக்கணும். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் மாதிரி இருக்கணும். ஜஸ்ட் நான் இப்போ தான் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கேன், ஃப்ரெஷரு, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கக்கூட. ஹே, நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன். ஈவன் தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் அந்த மாதிரி இருக்கணும். நான் அந்த மாதிரி தான் இருப்பேன். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணும்போதும் சரி, இப்போ லீட் ஜென்ரேஷன் B2B பிஸ்னஸ் பண்ணும்போதும் சரி, என்கிட்ட லீடாக இருக்குது, ரிசல்ட்டாக இருக்குது. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் மாதிரி பேசணும். அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கணும். ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி பேசணும். லோக்கல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிடாதீங்க. எஸ், நான் உங்களுக்கு இத்தனை லீட் ஜென்ரேட் பண்ணுவேன், உங்களுக்கு SEOவில் ரேங்க் பண்ணி கொடுப்பேன், உங்களுக்கு வந்து கிராஃபிக் டிசைன் பண்ணுவேன், லோகோ டிசைன் பண்ணுவேன், உங்களுக்கு ப்ராடக்ட் டெவலப் பண்ணி தருவேன். இந்த மாதிரி நீங்கள் ஐ கேன் டெலிவர் தட் ரிசல்ட் அப்படின்ட்டு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு சிலர் வந்து இல்லை, நான் ட்ரை பண்ண அந்த ரிசல்ட் எடுத்துகிட்டு வரதுக்கு அப்படின்னா வேலைக்கு ஆகுது. அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, போர்ட்ஃபோலியோட போங்க. போர்ட்ஃபோலியோ இல்லைனா இங்கே ஒன்றுமே வேலைக்கு ஆகுது. ஏதோ ஒரு ஒர்க்கு பண்ணி, ஏதோ ஒரு போர்ட்ஃபோலியோ ஒரு 2 கிளைண்ட் ஒர்க் பண்ணி ஃப்ரீ ஒர்க்காச்சும் பண்ணுங்கள். அது எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் 3 to 5 கிளைண்ட்ஸ் கெட் பண்ணுறதுக்கு உங்களோட பிஸ்னஸ்க்கு அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 20 minutes பக்காவாக பிரித்து வச்சுருப்பேன். அதை வாட்ச் பண்ணுங்கள். தமிழில் தான் போட்டிருக்கேன். ஓகே, அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இந்த டெம்ப்ளேட்டை எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு மோர் தென் 3 to 4 months ஆயிடுச்சு என்னோடய ஃப்ரீலான்சிங் கரியர்லேயே. ஆக்சுவலாக நான் என்னோடய கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போதும் சரி, எனக்கு ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணும்போதும் சரி, இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூ கேன் மேக் லாட். தட் இஸ் த ஐடியா. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்ட்டு டாப் டு பாட்டம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, இல்லைனா வந்து ஒரு லீட் ஜென்ரேஷன் கம்பெனி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி, ஆர்கிடெக்சர் கம்பெனி, அவங்க என்ன சர்வீஸ் கொடுக்குறாங்கன்ட்டு கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அவங்களோட எண்ட் கோல் என்ன, அவங்க வந்து அவங்க ஒரு ஹை-எண்ட் கிளைண்ட்டை க்ளோஸ் பண்ண நினைக்கிறாங்க, ஒரு கம்பெனிக்கு லோகோ டிசைன் பண்ண நினைக்கிறாங்க, அவங்க வந்து ஆர்கானிக் கண்டென்ட் க்ரியேட் பண்ண நினைக்கிறாங்க அவங்களோட பிஸ்னஸ்க்கு. அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்றத நீங்கள் அசம்ஷன், அவங்களோட எண்ட் கோல் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட சர்வீஸ் வந்து அவங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லைனா நீங்கள் ஒரு கொஷின் கேட்கலாம், எப்படி நீங்கள் லீட் ஜென்ரேட் பண்ணுறீங்க, எப்படி உங்களுக்கு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு உங்களோட கேஸ் ஸ்டடி, போர்ட்ஃபோலியோ, இங்கே தான் நான் இந்த கிளைண்ட்டுக்கு வீக்லி 10 இன்பவுண்ட் லீட்ஸ் கெட் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஏன் இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் இருக்குது, சும்மா டெம்ப்ளேட் தான். இந்த டெம்ப்ளேட்டை அப்படியே எப்படியாச்சும் டைப் பண்ணி காப்பி பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஒன்று இருந்தால் போதும், உங்களோட என்டையர் கரியர்லேயே யூ கேன் மேக் மோர் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு விஷயம். கால் டு ஆக்ஷன், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்ன்ட்டு நீங்கள் சொல்லணும். இந்த டெம்ப்ளேட் மட்டும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், எப்படி நீங்கள் பண்ணலான்ட்டு. எக்ஸாம்பிள் பார்த்தா அவங்களோட நேம் அலெக்ஸ், saw that you are consistently posting on LinkedIn. ஆக்சுவலாக இந்த வந்து நான் எங்கே எடுத்தேன்னா, ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து தான் நானே இந்த டெம்ப்ளேட் எடுத்தேன். அதை வச்சு நான் க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஹை டிக்கெட் கிளைண்ட்ஸை. அவங்களோட பேர், அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு ஒரு அசம்ஷன், அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அப்சர்வேஷன் ஆஃப் வாட் தே ஆர் டூயிங். saw that you are consistently posting on LinkedIn, guessing you want to build awareness, trust you plus your business. நீங்கள் லிங்க்டினில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணிட்டுருக்கீங்க, இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறீங்க. ஐ திங்க் நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு அசம்ஷன். அதுக்கப்புறம் வந்து அசம்ஷன் வந்து அவங்க லீட் ஜென்ரேட் பண்ண நினைக்கிறாங்க, அவங்க பிஸ்னஸை க்ரோ பண்ண நினைக்கிறாங்க, நிறைய பீப்புள் ஹையர் பண்ண நினைக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க கோல் என்னவோ வேணா இருக்கலாம். நீங்கள் அவங்களோட பிஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கம்பெனி பேஜையோ பர்சனல் பேஜையோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இப்போ என்ன தேவைப்படுது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்கணும்.
ஹவ் யூ எவர் தாட் சம் ஒன் ரைட்டிங் டிசைனிங் கண்டென்ட் ஃபார் யூ? உங்களுக்கு ஒருத்தங்க வந்து கண்டென்ட்டையும் ரைட் பண்ணுற டிசைன் பண்ணுறதை பற்றி எப்போயாச்சும் நினச்சி பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு கொஷினை கேட்குறது. ஏன்னா நான் இப்போ அப்ரோச் பண்ணுறது ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கிளைண்ட். அவங்களுக்கு கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும், பேஜ் க்ரோத் பண்ணணும், லீட்ஸ் இன்பவுண்ட் லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும், அதுதான் அவங்களோட கோலாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அவங்களோட என் கோல். அதில் ஒரு கொஷின் கேட்டுருங்க. கேஸ் ஸ்டடி இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹெல்ப்டு எக்ஸ் கிளைண்ட் கெட் 5 inbound leads per week and 1 million ப்ளஸ் இம்ப்ரெஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், 5000 ஃபாலோவர்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் ஒரு 90 days, 120 days. இது வந்து ஹையஸ்டான ஒரு விஷயம். ஆல்ரெடி ஒரு கிளைண்ட் ஒர்க் பண்ணி இந்த ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்குன்ட்டு அவங்க ஒரு ஹாட் லீடாக இருந்தாங்கன்னா இதை பார்த்த உடனே உங்களுக்கு ரிப்ளை வரும். ஏன்னா கோல்டு லீடு வேறு, ஹாட் லீடு வேறு. நீங்கள் ஒரு ஹாட் லீட் கரெக்டான இண்டஸ்ட்ரி கரெக்டான பீப்புள் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா உடனே ரிப்ளை வரும். ஹாப்பி டு சென்ட் எக்ஸாம்பிள் போஸ்ட். இல்லைனா இந்த மாதிரி ஒரு கால் டு ஆக்ஷனோட நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணணுன்ட்டு கால் டு ஆக்ஷனோட முடிக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட டெம்ப்ளேட். அவங்க நேம் வச்சுக்கோங்க, அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களோட எண்கோல் என்ன இருக்கும், லீட்ஸ் ஜென்ரேட் பண்ண நினைக்கிறாங்க, கம்பெனி க்ரோ பண்ண நினைக்கிறாங்க, இந்த மாதிரி என்ன வேணும் அது ப்ளஸ் அந்த க்ரோ பண்ண நினைக்கிறதுல அவங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு ஒரு கொஷின். நான் இதுக்கு முன்னாடி என்னோடய கிளைண்ட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு கேஸ் ஸ்டடி, கால் டு ஆக்ஷன், நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணணுன்ட்டு ஒரு கால் டு ஆக்ஷன். இதை மட்டும் வச்சு புஷ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10-15 கிளைண்ட்டை அப்ரோச் பண்ணிங்க. உங்கள் கிளைண்ட் எங்கே வேணா இருக்கலாம், ஜாப் அப்ளைங் பிளாட்ஃபார்ம், லிங்க்டின், ஃபைவர், அப்வொர்க், இன்ஸ்டாகிராம், எங்கே வேணா இருக்கலாம். பட் இதை மட்டும் வச்சு ஒரு 10-15 கிளைண்ட் பர் டே அப்ரோச் பண்ணிங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு போய்ட்டு இருக்கலாம். ஒரு 2 கிளைண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கள், ஹை டிக்கெட், அவங்களுக்கு ஒர்க் பண்ணுங்கள், அதுவே மோர் தென் எனஃப். இன்னொரு எக்ஸாம்பிள், அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து 3 reels per week வந்து ஒருத்தர் அப்லோட் பண்ணிகிட்ருக்காரு. கெஸ்ஸிங் யூ வாண்ட் டு உங்கள் ப்ராண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. அதே மாதிரி தான் யாராச்சும் உங்களுக்கு வந்து மெட்டாட்ஸ் இந்த மாதிரி டார்கெட்டடான ஆட்ஸ் ரன் பண்ணி கொடுத்தா எப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ தான் ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு மந்த்துக்கு 15 அப்பாயின்மெண்ட் புக் பண்ண ஹெல்ப் பண்ண ஒர்த் எக்ஸ்ப்ளோரிங். எப்படி அவங்க பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, அவங்க என்ன ப்ராப்ளம்ன்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு கொஷினை கேட்குறீங்க. நான் இந்த ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன் ரிசல்ட்டு ஒர்த் எக்ஸ்ப்ளோரிங். இந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சுன்னு போட்டு ரொம்பலாம் குழப்பக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தங்களை அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி டெம்ப்ளேட் யூஸும் பண்ணலாம், யூஸ் பண்ணாது போகலாம். ஒரு ஹார்ட் லீட்னா இந்த மாதிரி டெம்ப்ளேட்டே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பேசலாம். நான் அந்த மாதிரி எக்ஸாம்பிள் காட்டுறேன். நான் ஒரு லிங்க்டின் கிளைண்ட் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ட்டு பாருங்கள். அதே தான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸை க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அவர் ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடர், அப்படி நீங்கள் க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க. எப்படி ஒருத்தர் கிளைண்ட்டு வந்து உங்களுக்கு ரைட் பண்ணி டிசைன் பண்ணுறது ஒருத்தர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் எக்ஸாம்பிள் போஸ்ட் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். இவர் வந்து ஒரு ஹாட் லீட். தேங்க்ஸ் மை ஃப்ரெண்ட், எஸ் யூஆர் ரைட். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் இப்போ லுக் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களோட எக்ஸாம்பிள் போஸ்ட் பார்க்குறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். எப்படி ஒரு பண்ணோம், அவங்களோட பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடர், அவருக்கு வந்து லீட் ஜென்ரேட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். அவருக்கு நான் இந்த சர்வீஸ் கொடுக்குறேன்ட்டு சாஃப்டாக பிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நான் வந்து ஒரு மெயினான எக்ஸாம்பிள் எப்படி நான் ஒரு ஹை டிக்கெட் கிளைண்ட் வந்து க்ளோஸ் பண்ணேன். ஆக்சுவலாக நான் ஒரு கிளைண்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன்னா பர்சன்டேஜ் கேட்பேன். எல்லோரும் வந்து மந்த்லி இந்த பேக் அந்த பேக்குனாங்க. பட் நான் உங்களுக்கு ஒரு லீடை க்ளோஸ் பண்ணி கொடுத்தா எனக்கு அதில் 10% கொடுங்க, 5% கொடுங்கன்னு கேட்பேன். இன்கேஸ் அவங்க டிக்கெட் சைஸ் வந்து 5 lakh 10 lakhனா அதில் 10% பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட்டாக போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளைண்ட்டை தான் நான் எஸ்டர்டே க்ளோஸ் பண்ணேன். அதுக்கான எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ நான் வந்து எப்படி ஒரு ஹை டிக்கெட் கிளைண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு கான்வர்சேஷன் மூலமாக உங்களுக்கு காட்டுறேன். ரியல் டைம் எக்ஸாம்பிள். நீங்கள் ஒரு இந்த மாதிரிலாம் விஷயம் கற்றுக்கணுன்னா நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் எடுக்கணும், ஒரு மாஸ்டர் கிளாஸ் போகணும், அதுக்கு ஒரு 15-20,000 கேட்பாங்க. நான் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தரேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ நாலேஜ் ஒரு ஹை டிக்கெட் கிளைண்ட்டை க்ளோஸ் பண்ணுறது ஃப்ரீயாக சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் லிங்க்டின் அப்ரோச் பண்ணேன். நான் ஒரு B2B பிஸ்னஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து அவரை வந்து அவரோட பேர் சொல்லி ஹலோன்னு சொன்னேன். அவரும் ஒரு ஹலோ சொல்கிறாரு. எடுத்தோடனே உங்கள் ப்ரொஃபைலை பார்த்தா சீனியர் ஒரு ப்ரொஃபைல் ஆஃபரிங் வைட் ரேஞ்ச் ஆஃப் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க கரெக்டாக அப்படின்னு கேட்டேன். எஸ், நாங்கள் சாஃப்ட்வேர் சர்வீஸ் கொடுக்குறோன்றாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னு நிறுத்தல. நெக்ஸ்ட் கொஷின் ஃபயர் பண்ணிட்டேன். ஓகே, ஜஸ்ட் க்யூரியஸ், ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எப்படி நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸுக்கு லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறீங்க? ஆட்ஸ் மூலமாகவா, ரெஃபர் மூலமாகவா, இன்பவுண்டாக ஜென்ரேட் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு வந்து ஃபார் நோ நீங்கள் வந்து அவுட்ரீச் மூலமாக தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். ஓகே சொல்லிட்டாருன்னா நெக்ஸ்ட் கொஷின் உடனே கூல், லிங்க்டின் மூலமாகவா இல்லை அதர் பிளாட்ஃபார்ம் மூலமாக பண்ணுறீங்களா? நெக்ஸ்ட் கொஷின் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கணும். அது வந்து பிச்சியாக இருக்கக்கூடாது, நான் இதை கொடுக்குறேன்னு இருக்கக்கூடாது. அவங்க பிஸ்னஸை மோர் அண்ட் மோர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் கொஷின் நான் ஃபயர் பண்ணிட்டேன். அவர் வந்து லிங்க்டின் சொன்னார். ஓகே,
உடனே அவரே ஒரு கொஷின் கேட்டார், லிங்க்டின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லீட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். இது வந்து ஒரு ஹாட் லீடாக இருந்துச்சுன்னா அவங்களே வந்து நெக்ஸ்ட் வந்து போயிடுவாங்க. இவங்க வந்து ஒரு ஹாட் லீட் மீன்ஸ் அவங்களுக்கு அந்த சர்வீஸ் வந்து ஆக்டிவாக லுக் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான். ஓகே, அவர் லிங்க்டின் சொன்னார். ஓகே, நான் குட் சாய்ஸ்ன்னு சொல்லிட்டேன். நீங்கள் லீட்ஸ் கொடுத்துட்ருக்கீங்களான்னு கேட்கும்போது, இல்லை, ஐ ஹெல்ப் பிஸ்னஸஸ் கெட் இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் லீட்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஓகே, நான் பிஸ்னஸ்க்கு இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் லீட் ஜென்ரேட் பண்ணி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் க்ளோஸ் பண்ண ஹையர் டிக்கெட் சைஸ் என்னன்னு கேட்டார். இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஹையர் டிக்கெட் சைஸு க்ளோஸ் பண்ணதே இல்லை. நான் என்ன சொன்னேன்னா, அதுக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்க கேட்ட கொஷின் இது தான், ஆனால் நான் ஆன்சர் பண்ணது வேறு. ஹையர் டிக்கெட் சைஸுன்னு கேட்டதுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, 5 லேக்கா 10 லேக் அப்படின்னு கேட்டார். பட் நம்ம அந்த மாதிரி பண்ணதே இல்லை. நான் மேக்ஸிமம் பண்ணதே 10K 15K தான். அதெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா. பட் நான் வேறு மாதிரி சொல்லிட்டேன். ஐ ஒர்க் வித் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். பட் உங்களோட பிஸ்னஸில் இருக்கிற இன்னொரு பர்சனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அவர் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் தான், அவருக்கு கிளைண்ட் கெட் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். குட், ஹவு அபவுட் லுக்கிங், ஓகே குட்னு சொல்லிட்டாரு. அவரை கேட்ட கொஷின் வேறு, நான் ஆன்சர் பண்ணதே வேறு. பட் ஓகே குட்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொஷின் போயிட்டார். ஓகே, அவரோட டார்கெட் லீட்ஸ் யாருன்னு பார்த்தா யூஎஸ்ஏல இருக்க ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் தான். ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட், ஒரு 6 months 1 year தான் வந்து அவர் லுக் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட லீடு அதுதான் அவரோட நீடுன்னு சொல்கிறார். ஓகே, இது வந்து உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வி கேன் டார்கெட்டட் அவுட்ரீச் அண்ட் கேன் புக் எ கால். அந்த மாதிரி இங்கே வந்து நான் வந்து ட்ரை பண்ணலாம், லீட்ஸ் ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னுலாம் சொல்லாமல், டார்கெட்டடாக ரீச் அவுட் பண்ணி லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் கொடுக்குறீங்கன்னா, நான் இந்த ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவேன்ட்டு ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லணும். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், ரிசல்ட் வந்து 2-3 months அப்புறம் வரும், அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ரிசல்ட் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்காக சொல்லணும். அப்போ தான் வந்து அவங்க வந்து கன்வெர்ட் ஆவாங்க. நான் ஒரு கிராஃபிக் டிசைனரு, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், SEO, நான் ஒரு இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. நான் ரிசல்ட் ஜென்ரேட் பண்ணுவேன், அதுதான் வந்து என் கோல் அப்படின்னு இருக்கணும். மீன்வேல் என்ன பண்ணுவோம்னா, இன்பவுண்ட் லீட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒர்க்கும் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் வந்து பேமெண்ட் பற்றி கேட்குறாரு. ஹவு அபவுட் பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு. இங்கே வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்காக திங்க் பண்ணணும். எடுத்தோடனே ஃபுல் பேமெண்ட்டு சொல்லிடக்கூடாது, அதுக்காக பேமெண்ட்டு சொல்லாமல் போயிடக்கூடாது. ஒரு இவ்வளோ பேமெண்ட் தான் வேரியேஷனான பேமெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லணும். பட் இப்போது வந்து நான் என்னோடய டார்கெட் வந்து US கிளைண்ட் கெட் பண்ணுறது தான். அதுக்கு ஒரு பக்காவான போர்ட்ஃபோலியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக வந்து இப்போதைக்கு நான் $100 to $150 தான் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து பேமெண்ட்டை சொல்லாமல் இருக்கக்கூடாது. அதுக்காக வந்து ஹையஸ்ட் பேமெண்ட் சொல்லிட்டிங்கனாலும் அவங்க நோ இன்ட்ரெஸ்டாக போயிடுவாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒன் ஆஃப் த அப்ரோச், என்னோடய அப்ரோச் பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எங்களோட லீட்ஸோட கம்பெனி ப்ளஸ் பர்சனல் பேஜை ஆப்டிமைஸ் பண்ணிவிடுவோம். இட்ஸ் க்ளோஸ் டு பர்சனல் பிராண்டிங் மாதிரி தான். ப்ளஸ் அதுக்கான சர்வீஸ் வந்து இவ்வளோ சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட சர்வீஸ் வந்து மந்த்லி பேசிஸ் தான். மந்த்லி வந்து $100 வந்து நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியன் ருப்பீனில் பார்த்தா ஒரு 8K வரும் அப்படின்னு சொல்கிறோம். பட் இங்கே என்னோடய பக்காவான ஆஃபர் ரேட் பார்த்திங்கன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட்டு லீடை க்ளோஸ் பண்ணுற வரை நாங்கள் வெறும் 20% அமௌண்ட்டை மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவோம். இந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு ஃப்ரீலான்சர், எந்த ஒரு கம்பெனி யாருமே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணுற வரை உங்களுக்கு ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது வந்து என்னால் முடியும் நம்புகிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. இந்த ஒரு லைனை போட்டதுக்காகவே அவங்க வந்து நெக்ஸ்ட் எங்கிட்ட பேசுவாங்க. ஏன்னா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குற வரை ஒரு 20% மட்டும்தான், $100 $20 மட்டும் தான் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? த லீட்ஸ் வில் லவ்ஸ் யூ, அதுதான் இங்கே நடக்கும். சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஸோ இந்த ஒரு இடத்துலையும் பாருங்கள், பேமெண்ட்டை பற்றி கேட்டாங்க. பேமெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த விஷயம் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மந்த்லி பேசிஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசல்ட்டை கொடுப்போம். அது கொடுக்குற வரை இவ்வளோ தான் சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஆஃபர். இது சைக்காலஜிக்கலாக அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க இந்த விஷயத்தெல்லாம் கேட்டால். இது வந்து நீங்கள் உங்களோட சர்வீஸ் ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் அந்த சர்வீஸை கொடுப்பீங்க, ரிசல்ட் கொடுப்பீங்கன்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டோடு இருந்தீங்கன்னா அது போய்டும். அதுக்கப்புறம் அவர் ஒரு சின்ன டவுட் கேட்டார், 20%னா இந்தியன் அமௌண்ட்டில் எவ்வளோ அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஓகே, அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் கெட் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபுல் பேமெண்ட் கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆனால் நான் இவர்கிட்ட 1-to-1 கால் பேசும்போது எனக்கு பர்சன்டேஜை கொடுங்க, 5 to 10% கொடுங்க. பர் லீட் கன்வர்ஷனுக்கு ஒரு ஹை டிக்கெட் 1 lakh ஒரு கிளைண்ட் கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா 10% கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்களா, அது எவ்வளோ நம்மளுக்கு வந்து ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்கும். ஒரு 10 க்ளோஸ் பண்ணுறேன்னா 1 week மந்தில்
ஒவ்வொரு கன்வர்ஷனுமே நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. அதுதான் என்னோடய ஃபேவரட். நான் வந்து ஃபிக்ஸ்டான அமௌண்ட்டை வச்சுக்க மாட்டேன். பட் கன்வர்ஷனுக்கு எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்பேன். ஓகே, நான் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். நாங்கள் வந்து இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் ஃபனலை பில்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நான் சொல்லிவிட்டு அதோட நிறுத்திடாமல் நெக்ஸ்ட் கொஸ்டினை ஃபயர் பண்ணிட்டேன். உங்களோட ஆவரேஜ் டிக்கெட் கிளைண்ட் சைஸ் எவ்வளோன்னு கேட்குறேன். அவங்க வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து 2 டைப்பாக பண்ணுறோம், லாங் டேர்ம் ப்ராஜெக்ட், ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட்டு. லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்னா ஒரு 6 months 1 year அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட்னா ஒரு 2 lakhs 3 lakhsல ஒரு 1 month 2 monthல முடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது லாங் டேர்ம் தான் அப்படின்ட்டாங்க. ஓகே, இந்த கான்வர்சேஷன் ரொம்ப போயிட்டே இருக்குது. நம்ம இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த சர்வீஸ் வேணுமா அப்படின்ட்டு இப்போ கேட்குற வேண்டிய தருணம் இது. ஓகே கூல் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு போட்டு யூ ஆர் த ஃபவுண்டர் ஆஃப் த கம்பெனி ரைட் அப்படின்னு கேட்டு உங்களோட டீம் சைஸ் என்ன அப்படின்ட்டு இன்னும் ஒரு சில கொஷின் நம்ம பிஸ்னஸ் பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளை பற்றியே சொல்லிடக்கூடாது. அவங்களோட பிஸ்னஸ் எவ்வளோ கேட்குறோமோ அவ்வளோ உங்களோட லீட்ஸ்க்கு உங்களை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் விஷயம். அவர் சொல்கிற டீம் சைடு 8 பேர், அவர் சொல்கிற டீம் சைஸ் வந்து 8 பேர் இப்போ வந்து ஹையர் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு 15 people வர மாதிரி பண்ணிகிட்ருக்கோன்றாரு. தட்ஸ் குட். ஓகே, கேன் வி மூவ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்? இல்லை உங்களுக்கு ஆர் வாண்ட் மோர் டீட்டெயில்ஸ்? நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாமா? என்னோடய சர்வீஸ் பற்றி சொல்லவா, இல்லை உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணுமான்னு கேட்குறேன். கால் டு ஆக்ஷனோடு இருக்கணும் ஒவ்வொரு கான்வர்சேஷனுமே. நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணணுன்ட்டு நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் கான்வர்சேஷன் எண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களும் எண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ கொஷின் கேளுங்க, ஒரே கொஷின் கேட்டாலும் ஸ்ட்ராட்டஜிக்காக கேளுங்க, அவங்களோட பிஸ்னஸை பற்றி கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களோட சர்வீஸை பற்றி பேச இன்ட்ரெஸ்டடாக இருங்க. ஓகே, அவர் வந்து ஓகே ஐ வாண்ட் மோர் டீட்டெயில்ஸ், உங்களோட ரிசல்ட்டை சொல்லுங்கள், உங்களோட கிளைண்ட் ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்கள், அது மட்டும் இல்லாமல் உங்களோட சர்வீஸ் எப்படி கிளைண்ட்டை அப்ரோச் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி கொஷின்லாம் கேட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் லீட்ஸ் கிட்ட நீங்கள் வந்து ஃபாரின் கிளைண்ட்ஸ் ஏதாச்சும் கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கொஷின் கேட்டுருக்காரு. நம்ம வந்து ஃபாரின் கிளைண்ட் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் வெரி ஃபியூ தான். பட் நான் என்ன சொன்னேன்னா, அதுக்கு வந்து ஒரு டீட்டெயிலான ஆன்சர். வி ஒர்க் வித் கிளைண்ட்ஸ் தேர் அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்களோட கிளைண்ட் வந்து ஆர்கிடெக்சர் இண்டஸ்ட்ரி, சாஃப்ட்வேர், மைனிங், ஹாஸ்பிட்டல், இந்த கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, வி ஸ்டார்ட் வித் அவுட்ரீச், டார்கெட்டட் கம்பெனிஸ், இண்டிவிஜுவல்ஸை டார்கெட் பண்ணுவோம், அவங்கள டார்கெட் பண்ணி அவுட்ரீச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இன்பவுண்டில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். உங்களோட ப்ரொஃபைல் ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, என்கேஜ்மெண்ட்டு, உங்களோட லீட்ஸ் கூடயோ உங்களோட இண்டஸ்ட்ரி பேர்ஸ் கூடயோ நாங்கள் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணுறது, ப்ளஸ் நாங்கள் வந்து இமெயில் ஆட்டோமேஷன், நியூஸ் லெட்டர் பில்டிங் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணால் 2-3 monthsக்கு அப்புறம் வந்து இன்பவுண்ட் லீட் ஜென்ரேட் ஆகும். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து அவுட்பவுண்ட் லீடும் ஜென்ரேட் பண்ணிடுவோம். ஒரு பர்ஃபெக்டான ஃபனல் பில்ட் பண்ணி கொடுப்போம். என்னோடய சர்வீஸை இன்னும் ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். இது எல்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்கான விஷயம். நான் இந்த கிளைண்ட்க்கு ஒர்க் பண்ணியிருக்கோன்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் சொல்லிவிட்டு இந்த விஷயம் தான் பண்ணவே போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிடுறோம். இதை பண்ணி தான் உங்களுக்கு ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகிறேன்ட்டு கிளியராக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் டெய்லர்டாக. ஏன் நாங்கள் வந்து கனடா, யூஎஸ், ஆஸ்திரேலியா கிளைண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டோம். பட் நாங்கள் யூஎஸ் கிளைண்ட்டை மட்டும் தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இது சொல்லலாம், அவங்களாம் ரொம்ப டீப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்றது தான். ஓகே, அதுக்கப்புறம் நான் வந்து அதை சொல்லிவிட்டு அதை விட்டுருவோம். ஓகே, தட் சவுண்ட்ஸ் குட், ஷேர் அவர் நம்பர், ஐ வில் கால் யூ லேட்டர். அதுக்கப்புறம் அவர் கால் பண்ணார். நாங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் பேசணும். அவங்க டீம் சைஸ் என்ன, அவங்க என்ன தேடிட்டுருக்காங்க, அவங்களோட பிஸ்னஸ் பற்றி கேட்டு நாங்கள் என்ன கொடுக்குறோன்ட்டு ஒரு 1/2 hour கால் பேசிவிட்டு அவர் வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டோம். பார்த்தீங்களா, இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக கொஷின் கேட்கணும். நெக்ஸ்ட் என்ன கொஷின் கேட்கணும், நீங்கள் என்ன சர்வீஸ் கொடுக்குறீங்க, உங்களோட ஆஃபர் என்ன, இன்க்ரீசிஸ்டபிள் ஆஃபர் எதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு எவ்வளோ கிளியராக தெளிவாக கேட்குறீங்களோ அப்படி ஒரு ஹை டிக்கெட் கிளைண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். இவர் பிஸ்னஸ்லாம் வந்து பெரிய பிஸ்னஸ். ஒரு ப்ராஜெக்ட்டு 15 lakh 20 lakh மாதிரி எடுப்பார். அதில் எனக்கு பர்சன்டேஜ் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஏன் இனிஷியலாக நான் ஃப்ரீயாக கூட இவங்களுக்கு ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா இவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குறோன்னு மட்டும் என்னை நம்பிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் ஒர்க் கொடுக்குவாங்க, என்னை ரெஃபர் பண்ணுவாங்க, பர்சன்டேஜ் கொடுப்பாங்க, ஹையஸ்ட் ரிட்டர்னாக இருக்கும். நான் ஒரு 10-15 கிளைண்ட் கூடலாம் உட்காந்து ஒர்க் பண்ண மாட்டேன். ஒரு 3 கிளைண்ட் தான், 3 கிளைண்ட்டுக்கிட்ட ஒர்க் பண்ணாலே எனக்கு ஹையஸ்ட் ரிட்டர்ன் வர மாதிரி இருக்குது. என்னோடய பிக்கஸ்ட் பிளானே இது தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் இந்தியன் ஸ்டார்ட்அப்ஸை விட நம்ம மேலே மேக் பண்ணணும், அதுதான் கோல். டயர்ட் ஆகிடுச்சு எனக்கு. ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ரிவிஷன் போடுறோம். கான்வர்சேஷன் கால் டு ஆக்ஷனோட இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கணும். சேல்ஸே இருக்காதீங்க, அது மட்டும் அப்ரோச்சபிளான ஒரு ப்ரொஃபைல் எல்லாம் வச்சுக்கோங்க. ப்ரொஃபஷனல் மாதிரி இருங்க. அதுக்கப்புறம் இந்த டெம்ப்ளேட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கு 100 பேர் அப்ரோச் பண்ணலாம் இந்த ஒரு டெம்ப்ளேட்டை மட்டுமே வச்சு. ஏன்னா இது ஒரு பக்காவான டெம்ப்ளேட். அவங்க பிஸ்னஸ் புரிஞ்சுக்கிறீங்க, அவங்களுக்கு என்ன வேணும்னு புரிஞ்சுக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறீங்க, ஒரு கேஸ் ஸ்டடி சொல்ல போகிறீங்க, கால் டு ஆக்ஷன், இதை மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா
மேஜிக் காம்போ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்படி தான் ஒரு ஹை டிக்கெட் கிளைண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணேன், நீங்களும் இப்படி தான் க்ளோஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு 10வது படிக்கிற ஸ்டூடெண்ட் கூட இந்த விஷயத்தை பண்ணலாம். நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சர், பிஸ்னஸ் ஓனர், ஓன் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்கன்னா இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, டயர்ட் ஆயிடுச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரீலான்ஸர் யாராச்சும் பண்ணிட்டுருக்காங்க ஷேர் பண்ணுங்கள். பிஸ்னஸ் யாராச்சும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். இனிமேல் நம்ம சேனலில் நிறைய ஃப்ரீலான்ஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட கண்டென்ட்டே இனிமேல் வேறு ரகமாக இருக்கும். இதெல்லாம் சும்மா இன்ட்ரோ தான், பட் இதுவே வச்சே நீங்கள் ஒரு 6 ஃபிகர் பிஸ்னஸ் பில்ட் பண்ண முடியும். ஓகே, நம்ம வந்து ரொம்ப பேசிட்டோம். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். அதே டைலாக் தான். ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கான டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லைனா என்ன லிங்க்டின்ல வந்து கொஷின் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் பாய். என்னோட நேம் வந்து ஏகே. மோஸ்ட் ஆஃப் இந்தியன் பிஸ்னஸை அப்டேட் பண்ணுறோம்.